வையகம் வாழ்க வளம். குரு வழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருமொழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிப்பணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. நேரடியாக வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் பணிவான காலை வணக்கங்கள். கொஞ்சம் கூட்டணும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க்கை என்பது இருட்டில் ஒரு சின்ன டார்ச் லைட்டை வச்சுட்டு நடக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார். அதாவது டார்ச் லைட் அடிக்கும்போது 2 மீட்டருக்கு மட்டும் என்ன இருக்குன்னு தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு மதியானம் 2 மணிக்கு நான் தூங்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை நான் அங்கே இருப்பேனான்னு தெரியாது. இல்லை குவைத்தில் கிளாஸ் எடுக்க போறேனாங்கிறதும் தெரியாது. ஆக எதிர்காலம் என்பது ரொம்ப தெரியாது. ஆனா அந்த 2 மீட்டர் தூரத்துக்குள்ள நாம என்ன செய்கிறோம் என்பது என்னுடைய எதிர்காலத்தோட தரத்தை நிர்ணயம் செய்கிறது. விதை என்பது இன்று, விளைச்சல் என்பது நாளை. இன்னைக்கு இப்ப நான் எந்த விதையை எப்படி போட்டுக்கொண்டிருக்கிறேன், அதாவது என்னுடைய அறிவை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய நேரத்தை எப்படி செலவு செய்கிறேன் என்பது என்னுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்க போகிறதா இல்ல இருண்ட காலமாக இருக்க போகிறதா என்பதை நிர்ணயம் செய்கிறது. எதிர்காலம் என்பது நமக்காக காத்திருப்பது இல்லை. நாம தான் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். உருவாக்குறதா? எப்படி உருவாக்குவது? அது நம்முடைய சிந்தனை நோக்கமும் அல்ல. எப்படி ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவது என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. கார் ஓட்டணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு, ஆனா கார் ஓட்டுறதுக்கு தேவையான தகுதிகளை அவர் உருவாக்கி கொள்ள வேண்டும், தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு என்னை தயார்படுத்தி கொள்வது எப்படி? அதுதான் அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துக்கு சிந்திக்க போற தலைப்பு. நோக்கம் அதுதான். அது என்ன, ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு சொல்லித்தர போறது இல்ல, அதற்கு உண்டான தகுதியை எப்படி நம்மை தயார்படுத்தி கொள்வது, அதுதான் நம்முடைய நோக்கம். என்னென்ன சிந்திக்க இருக்கிறோம்? முதல்ல எதற்காக இது தெரிஞ்சுக்க வேணும்? ஒளிமயமான எதிர்காலம்னா என்னென்ன எனக்கு வேணும்? ஒருவேளை அந்த அறிஞர் சொன்ன மாதிரி டார்ச் லைட்டை வச்சுட்டு நாம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா? இல்லை, எனக்கெல்லாம் டார்ச் லைட்டே தேவையில்லைன்னு தூர போட்டு ஒரு கும் இருட்டில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா அது எவ்வளவு பெரிய தப்பா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே யோசிக்க முடியுது. அட்லீஸ்ட் 2 மணி நேரத்துல ஒரு குழிக்குள்ள விழல, கிணத்துக்குள்ள விழல, பாம்பு புத்துக்குள்ள போல போக போக இந்த பாதை நல்லா இருக்கும்னு ஒரு கணக்கோடு நாம வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்ப நான் கும் இருட்டில் டார்ச் லைட்டே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அதை எப்படி நான் கண்டுபிடிப்பது? மகரிஷி அவர்கள் 2 தவறு மூலமா அது நடக்கிறதுன்னு சொல்றாங்க. அது என்ன தவறு? அதற்கப்புறம் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு நான் எப்படி என்னை தயார் செய்து கொள்வது? இவ்வளவும் சிந்திக்க இருக்கும். முதல்ல இந்த டாபிக் எதுக்கு, எதற்காக ஒளிமயமான எதிர்காலத்தை பற்றி தயார் கொள்வதற்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டும்? எவ்வளவு அவசியம், எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன விஷயம், அனுபவம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு 3 மணிக்கு நான் வேலை பார்க்குற கம்பெனியோட ஓனர் கூப்பிட்டு அவருக்கு பல கம்பெனிகள் இருக்கு. அதில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு முக்கியமான அரசாங்கத்திட்டேருந்து வர வேண்டிய ஒரு மெயில் ஒன்று வந்துட்டான்னு கேட்டேன். வரலேங்கிறான். என்னமோ சம்திங் ராங். நீ உங்க ஆள் ஒருத்தரை அங்கே அனுப்ப முடியுமா? என்ன ப்ராப்ளம்னு எனக்கு பார்த்து தெரியணும். மெயில் கண்டிப்பாக வந்திருக்கும், முக்கியமான மெயில் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க, யாரை அனுப்ப முடியும் நான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த 5 நிமிஷத்தில் அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணும்போதே சொன்னேன், மேபி ஜங்க் மெயிலில் போயிருக்கும் ஷேக், கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 10 நிமிஷத்தில் கூப்பிட்டுட்டு ஆமாம் ஜங்க் மெயிலில் இருக்குன்னு சொல்லிட்டான். அவன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அவர் அனுப்பிச்சிருக்கார். அந்த ஆள் அந்த ஜங்க் ஃபோல்டரில் இந்த மெயில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதை எனக்கு அனுப்பிச்சிட்டார். உடனே நான் சொன்னேன், ஷேக் மெயில் கிடச்சிச்சு, விட்டுறலாமா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நான் ஆள் அனுப்பணுமான்னு. நோ, கண்டிப்பாக ஆள் அனுப்பணும். எப்போ அனுப்ப முடியும்னார். இன்னைக்கு முடியாது, நாளை காலையில் 9 மணிக்கு புதன்கிழமை காலையில் அங்கே இருப்பார், அவர் பார்த்துடுறான் அப்படின்னு. அதில் அவன் வேற ஏதாவது பொய் சொல்கிறானா எனக்கு தெரியணும் அப்படின்னார். சரி, ஓகே.
நான் என்ன நினச்சேனோ தெரியல, நினச்சிருப்பேன் மேபி இவர் அவருடைய ஸ்டைல் தெரியும். நைட்டில் கூப்பிட்டாலும் கூப்பிடுவார், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். ஆஸ் யூஷுவல் 9 வரைக்கும் படுத்துட்டேன். நைட்டு ஒரு 11:30க்கு 4 தடவை கூப்பிட்டுருக்காரு. 11:30, 32, 34, 35ன்னு ஒரு 4 தடவை கூப்பிட்டுருக்காரு. காலையில் 4:45க்கு மெடிடேஷன் பண்ண எந்திரிக்கும் போது பார்க்குறேன் 4 மிஸ்டு கால் இருக்குது. சரி, ஓகே. காலையில் 8:30க்கு ஆஃபீஸ் போன அப்புறம் ஃபோன் பண்ணேன். ஷேக், நான் மிஸ் பண்ணிட்டேன் காலை, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா அவனை டெர்மினேட் பண்ணிட்டேன்னாரு. அப்படி ஒரு மிஷன் நின்று உடனே சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு 9 மணிக்கு ஆள் போகிறாரா இல்லையான்னு. கண்டிப்பாக போகிறாரு, எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லு, அவர் வேறு எதுவும் ஏமாத்துறாரான்னு எனக்கு தெரியணும். சரி, ஓகே, செக் பண்ணிடலாம். இவர் என்ன பண்ணிட்டார், சாயங்காலம் 6 மணிக்கு போய் செக் பண்ணவே இல்லை, அதுக்கு முன்னாடியே டெர்மினேஷன் கொடுத்து வீட்டுக்கு போன்ட்டார். எங்கால் 9 மணிக்கு போயிருக்காரு. அந்த கம்ப்யூட்டரை பார்த்தா அந்த புத்திசாலி கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் பண்ணிட்டான். கம்ப்ளீட்டாக அது எதுவுமே டேட்டாவே இல்லை, விண்டோஸே இல்லை, டோட்டலாக கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டார். அவர் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார், சார் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை சார். சரி, ஓகே, அந்த கம்ப்யூட்டர் தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் அங்குள்ள ஜென்ரல் மேனேஜர்கிட்ட கேட்டிருக்காரு, அதெல்லாம் எடுத்து போகக்கூடாதுன்னு இருக்கார். மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி எடுத்து போக விட மாட்டேங்கிறார் சார். இல்லை, நான் சொன்னேன்னு சொல்லு, அவருக்கு தெரியும், ஷேக் சொல்லியிருப்பாருன்னு சொல்லி தான் அவர் தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர் எடுத்து வந்துடு, அங்கே விட்டு வந்துடாத, கம்ப்ளீட்டாக டேட்டாவை ரெக்கவர் பண்ணணும். என்ன பண்ணுவே தெரியாது, 4 மணிக்குள்ள எனக்கு ஃபுல் டேட்டா பேக்கப் வேணும், அதில் இருந்ததெல்லாம் என்னென்ன டெலீட் பண்ணணும், அது என்ன வேணுமோ அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வந்துட்டார். இவருக்கு சொல்லவா, ஆக்சுவலாக அந்த ஃபார்மேட் பண்ணது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் இவரை கூட ஸ்ட்ரைட்டாக சிறைக்கே அனுப்பலாம். அவர் கம்ப்ளீட்டாக கம்பெனியோட ரகசியங்கள் எல்லாம் டெலீட் பண்ணிட்டாருன்னு சொல்லி அனுப்ப முடியும். முதல்ல வேலை தான் போச்சு. இப்போ அதை விட ஒரு பெரிய சிக்கல்ல அவர் மாட்டியிருக்கார். எனிவே, முடிஞ்சிச்சு அந்த கதை. இப்போ அவர் செய்த ஒரு சின்ன செயல் எப்படிப்பட்ட எதிர்காலத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். வேலை போனது மட்டும் இல்லை, இப்போ ஒரு சின்ன ரிஸ்கில் வேற இருக்கார். ஏன்னா ஓகே, இப்போ நாங்கள் எல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டோம். அது மிந்தானத்தில் மறுபடி புதன்கிழமை நைட்டு எனக்கு 11:30 அடிச்சிட்டார். நான் என்ன பண்ணேன், ஓகே அந்த மேட்ரு முடிஞ்சு போச்சு, நம்ம எல்லாம் அவர்கிட்ட பேக்கப் எடுத்தாச்சுன்னு வேற சொல்லியிருக்கிறேன். அதனால ஃபோனை ஆனில் சைலன்ஸில் போடல. 11:30 அடிச்சுன்னு முடிச்சுட்டு தான் இருந்தேன். ஃபோனை பார்த்தேன், நம்பர் வருது. இந்த தடவை 11:30 அடிக்கிறது போல 11க்கு அடிச்சுட்டார். 11, 11:02, 11:04. ஆனால் நான் ஃபோனை எடுக்கலை. என் முன்னாடி தான் இருக்குது ஃபோன் ரிங் தான் வந்துச்சு, எடுக்கல, வச்சுட்டேன். ஏன்னா 2 தடவை எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு மணியும் நைட்டில் அடிப்பார் 11 மணி. நான் 9 வரைக்கும் போயிடுவேன். ஸோ அதனால் மறுபடியும் வியாழக்கிழமை காலையில் ஃபோன் பண்ணி, சரி நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் ஹெவனில் இருந்தேன், 9 வரைக்கும் நான் படுத்துருவேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ண எங்கே இருக்குன்னார். என்கிட்ட தான் இருக்குன்னு. யார்ட்டையும் கொடுத்துட்டியானார். கொடுக்கலன்னு. ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், நீயே இதை அனலைஸ் பண்ணி அதில் பூராத்தையும் A to Z பூரா அனலைஸ் பண்ணி அவன் எதுவும் ஃப்ராட் பண்ணியிருக்கானா எனக்கு பார்த்து சொல்லணும்னார். நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம், ஆனால் 2 மாதம் ஆகும். எனக்கு இருக்கிற வேலையில் 2 மாதம் கழிச்சு தான் அதை செய்ய முடியும், இப்போ முடியாது என்னால். ஆனால் நம்பகமான ஆள் இருக்கு, நான் செய்கிறேன்ட்டார். ஓகேன்ட்டார், முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு சின்ன செயல், ஜங்க் ஃபோல்டர், அவ்வளோதான். அது தப்புன்னு கூட சொல்ல முடியாது. அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் அதை செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போதாவது ஒரு உடனே செக் பண்ணி இருந்திருக்கணும். இல்லைன்னு சொல்லிட்டார், முடிவு பண்ணிட்டார். இப்போ ஒரு சின்ன செயல் இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. இதே மாதிரி எத்தனை செயல்களை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர், ரொம்ப க்ளோஸ் கிடையாது, 57 வயசு ஆகுது. 2 பொண்ணுங்க படித்து முடிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க. 3வது ஒரு பையன் காலேஜுக்கு போயிருக்கிறான். டைவர்ஸ் கேஸ் 1 வருஷமா கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. அந்த கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது, 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது நீ கொஞ்சம் அதை கொஞ்சம் ஒத்தி போடியா அப்படின்னு சொல்லாத ஆளே இல்லை. அவர் கேட்க தயாரா இல்லை. இப்போ இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை விளைச்சல். இவர் விதையை நேத்து போட்டிருக்க மாட்டார், மிந்தானத்து போட்டிருக்க மாட்டார், 10 வருஷத்துக்கு முன்னாடியே விதையை போட ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விளைச்சலை, அதாவது எதிர்காலத்தை இப்பொழுது அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோமே ஆனால், காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நாம் செய்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதை, அது ஒரு விளைச்சலை தரப்போகிறது.
அந்த விளைச்சல் ஒளிமயமான எதிர்காலமாக இருக்க வேண்டும் என்றால் எந்த மாதிரி விதையை எந்த இடத்துல எப்படி நான் போட வேண்டும் என தெரிந்தால் மட்டுமே என்னுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும். அதற்கு ஒரு சின்ன கைட்லைன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிற விஷயம். இப்போ ஒளிமயமான ரெண்டாவது விஷயம், ஒளிமயமான ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஏன் தயார்படுத்தணும்னு. ரெண்டாவது அப்படின்னா என்ன, ஒளிமயமான எதிர்காலம் என்றால் என்ன? மகரிஷி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கையில, இந்த உலகியல் வாழ்க்கையில வாழணும்னா பொருள் வேணும். அவர் இந்த பணம்ங்கிற வார்த்தையை சொல்லலை. ஆனா அந்த பணத்தை வைத்துத்தான் அத்தனை பொருளையும் வாங்குறோம். அப்போ பணம் வேணும் அல்லது பொருள் வேணும், அப்புறம் புகழ் வேணும், பதவி செல்வாக்கு அதிகாரம் வேணும், சூப்பரா சாப்பிடணும், மேட்சா ட்ரெஸ் பண்ணணும், தப்பே இல்லை, புலன் இன்பத்தை அனுபவிக்கணும். நாலாவது மனிதர்கள் இல்லாம ஒரு நேரம் சாப்பாடு கூட எனக்கு கிடைக்காது. என்னை சுத்தி இருக்கிற என் வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட மனிதர்கள் அற்புதமான மனிதர்களாக எனக்கு இருக்கணும். இந்த அஞ்சு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்தால் மட்டுமே இந்த உலகியல் வாழ்க்கையில நாம வளமாக, செழிப்பாக, சந்தோஷமாக வாழ முடியும். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், மக்கள், இந்த அஞ்சும் எனக்கு இருந்தா தான் என் எதிர்காலம் சூப்பராகும். இப்போ ஒரு 5-10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆக போறாருன்னா, அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால், இன்னே தேதிப்படி 10 வருஷம் கழிச்சு ஒரு ஓய்வு பெறுகிறார் என்றால் குறைஞ்சது ஒரு 3 கோடியாவது கார்பஸ் ஃபண்ட் இருந்தா தான் அவர் மாச செலவுக்கு, எல்லா செலவுக்கும் அவருடைய எதிர்காலம் ஒரு 80 வயசு வரைக்கும் இருந்தா கூட அது தேரும்னு இன்னைக்கு எல்லா வல்லுநர்களும் சொல்லுகிறார்கள் என்றால், அப்ப நம்ம எப்படி பிளான் பண்ண வேண்டியது இருக்குன்னு யோசிச்சு பார்த்தோம். இப்போ இந்த 5 விஷயம் நமக்கு கண்டிப்பா வேணும். ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு இந்த 5 இருந்துச்சு. நம்ம நினைக்கிற லெவல்ல பணம் அப்படின்னா அது ஒரு 10,000 கோடி. மனிதர்கள் அப்படி மக்கள் எடுத்துக்கிட்டா 1,00,000 பேர் வேலை பார்த்திருக்காங்க அவர் கீழே, ஆப்பிள் நிறுவனர். ஆனா இந்த 5 இருந்து அவர் கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, நான் நிம்மதியா இல்லைன்ட்டார். ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில தொலைச்சிருக்கிறேன், அது இப்பதான் நான் உணர்கிறேன் அப்படிங்கிறார். மகரிஷி அவர்கள் ஒளிமயமான வாழ்க்கை எதிர்காலம் எனக்கு வேண்டும் என்றால் பொருள் துறை, அருள் துறை ரெண்டும் சமமாக நான் முன்னேறி இருக்க வேண்டும். ஒருத்தர் பொருள்ல மட்டும், அதாவது பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், மக்கள்ல மட்டும் ஒரு 80% சக்சஸ்ஃபுல்லா இருக்கார். அருள் துறையில ஒரு 10% தான் அப்பப்ப ஏதோ டொனேஷன் கொடுக்குறாரு, ஏதோ நல்லது செய்யறாரு, அருள் துறையில ஆன்மீகத்துல இருக்காரு அப்படின்னா 80% சக்சஸ் ஆயிருக்காரு. அருள்ல 10% தான் இருக்காருன்னா மிச்சம் 70% அவருடைய சொத்து, புகழ், அதிகாரம் அத்தனையும் அவருக்கு நிம்மதியை தராது என்பது மகரிஷியோட கருத்து. இது நம்ம பிராக்டிக்கலா பார்க்கிறோமே. எத்தனை பேர் எவ்வளவு இடத்துல உலகியல் வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறாங்க, நிம்மதியோடு இருக்கிறார்களா, எந்த மாதிரியான தூக்கத்தை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு வேண்டும் என்றால் பொருள் துறை, அருள் துறை இரண்டிலும் சம அளவிலே நான் என்னை தயார்படுத்தி இருக்க வேண்டும், மேம்படுத்தி இருக்க வேண்டும். இல்லை என்றால் சிக்கல். இது முதல் விஷயம். அப்போ ஒளிமயமான எதிர்காலத்துக்கு இந்த ரெண்டும் வேணும். இந்த அருள் துறையை நம்ம மேம்படுத்துவதற்கு தான் மனவளக்கலை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அத்தனை பயிற்சிகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுல எப்படி என்னை மேம்படுத்துவது? அருள் துறை. இப்ப 2026 ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஒரு வருடத்துல நான் என்னை எப்படி தயார்படுத்திக் கொள்வது, என்னுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்க வேண்டும் இனிமேல் என்றால், நான் எதை செய்தால் என்னுடைய வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அந்த தகுதி எனக்கு கிடைக்கும். தகுதி கிடைச்சிட்டுன்னா நினைச்சதெல்லாம் நடக்கும். 1 கோடியில் வீடு கட்டணுமா? நடக்கும். இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கணுமா? செய்ய முடியும். தகுதி தானே வேணும். இப்ப தகுதியை நம்ம தயார்படுத்திட்டோம் அப்படி என்றால் வாழ்க்கையை நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். நடப்பதை நினைப்பேன். ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. கால் வலிக்கு ஒரு நல்ல டாக்டர் வேணுமா? நல்ல டாக்டர். பையனுக்கு ஒரு நல்ல காலேஜ் அட்மிஷன் கரெக்டா கிடைக்கும். இவ்வளவுதான். நினைச்சதெல்லாம் நடக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய தகுதியை என்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு அருள் துறையிலே நான் என்ன செய்ய வேண்டும்? பொருள் துறை நமக்கு தெரியும். பணம் எப்படி சம்பாதிக்கணும், பதவியை ப்ரொமோஷன் எப்படி வாங்கணும், இவன் இல்லைன்னு இன்னொரு கம்பெனியில் போய் ப்ரொமோஷனை வாங்கிக்கலாம். அதெல்லாம் நமக்கு அத்துப்படி. காலேஜ், சமுதாயம், பள்ளிக்கூடம் எல்லாம் அதை சொல்லி தந்திருக்கிறது. இப்ப அருள் துறையில என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் எதை செய்யறது? இங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியும். வேதாத்திரத்துக்கு வந்தவுடன் எதை செயல்படுத்தி என்னை தயார்படுத்திக் கொள்ளும்? மெடிடேஷன் 9 இருக்கு, தற்சோதனை 5 இருக்கு, உடற்பயிற்சி 9 இருக்கு, காயக்கல்பம் 1 இருக்கு. இது தவிர அங்க பல பயிற்சிகள், நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நான் எதை செய்தால் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய தகுதி எனக்கு கிடைக்கும்? இவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். இப்ப இதை பார்க்கறதுக்கு முன்னாடி,
வாழ்க்கை என்பது இருட்டில் ஒரு டார்ச் லைட்டை வச்சுட்டு நடக்கிற மாதிரி என்றால், முதல்ல ரொம்ப அடிப்படையான தவறை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன தவறுன்னு பார்த்தோம்? என்ன தவறு? ஒரு தவறு ஒன்று சொன்னேன். டார்ச்சே இல்லாம கும் இருட்டில் நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? அது எவ்வளவு பெரிய தப்பு. டார்ச் லைட்டை வச்சாவது 2 மீட்டருக்கு தெரியும். எங்க ஊர்ல எல்லாம் கிராமத்துல சில நேரம் நைட்டு வெளியில போய் எங்கேயோ கடைக்கோ சினிமாக்கோ ஏதோ ஃபங்க்ஷனோ எங்கேயோ போயிட்டு 10 மணிக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அந்த ரோட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் இருக்கும். எங்கள் அப்பா கையிலே டார்ச் லைட் எப்பவும் வச்சுருப்பாங்க. அது ஒரு தெரு வழியே தான் வரணும். சின்ன வயசில் அந்த டார்ச் லைட்டை நான் அடிக்கிறேன்ப்பா. அந்த டார்ச் லைட் அடிக்கிறதுல அதுதான் நம்ம கிடைச்சது. அது ஒன்று அது குஷிஷோ. அதனால் அப்பாட்ட அந்த டார்ச் லைட்டை வாங்கிட்டு அடிச்சுட்டு வரும். கரெக்டாக 2 மீட்டர் தான் தெரியும். நம்ம சின்ன பையனாச்சா அங்கே எங்கே எப்படி அடிக்கிறது, எங்கேயும் அடிச்சிடக்கூடாது. சில பேர்லாம் ஆய் போயிட்டு இருப்பாங்க. உன் பாட்டுக்கு இங்கே தான் அடிக்கணும், இதை விட்டு லெஃப்ட் அடிக்கூட ரைட் அடிக்கூட ஸ்ட்ரைட்டாகவும் அடிக்கூடாது. இப்படியே வா. ஓ இவ்வளவு விஷயம். அது ஒரு டார்ச் லைட் அடிச்சுட்டு போறதுக்கு நம்ம அவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லா அதை பார்த்து நம்ம பண்ணிட்டு போறோம். நாம அந்த டார்ச் லைட்டும் இல்லாம நடந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில நாம மை இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு கவிதையில கொடுத்திருக்கிறார். அந்த கவிதை என்னன்னு இப்ப பார்த்துடலாம். அதற்கு 2 காரணம். அந்த 2 காரணம் என்னன்னு நான் இப்ப சொல்றேன். அந்த 2 காரணம் அதை சொல்லிட்டு, மை இருட்டில் அகப்பட்டு மயக்கம் கொண்டு மன அமைதி அற்று துன்புற கண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில ஒரு இருளுக்குள்ள கும் இருட்டில மாட்டிக்கிட்டோம். டார்ச் லைட் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு மயங்கி போன ஒரு மயக்கத்துல இருக்கும். அப்புறம் என்ன சொன்ன இருக்காரு? மயக்கம் கொண்டு, முக்கியமான ஒரு வார்த்தை. அப்புறம் என்னது? மன அமைதி அற்று, மன அமைதி இல்லாமல் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த கவிதையில சொல்றார். ஓகே, சொன்னதான் மையிருளில் அகப்பட்டு. ஓகே ஃபைன். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் டார்ச் லைட் இல்லாம இந்த இருட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி கண்டுபிடிப்பது? 2 விஷயம், ரொம்ப சுருக்கமா. 1, எதிர்காலத்தை பற்றிய பயம் கவலை எனக்கு இருக்கிறதா? டார்ச் லைட் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். எந்த விஷயமானாலும் சரி, பையனை பத்தி இருக்கலாம், பொண்ணை பத்தி இருக்கலாம், இல்ல அப்பாவை பத்தி இருக்கலாம், அம்மா என்னுடைய கேரியரை பத்தி இருக்கலாம், வேலையை பத்தி இருக்கலாம், என் ஹெல்த்தை பத்தி இருக்கலாம், பணத்தை பத்தி இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கட்டும். எதிர்காலத்தை பற்றிய பயமோ கவலையோ எனக்கு இருக்குமே ஆனால் நான் மை இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அங்க நிம்மதிங்கிறது சான்ஸ் இல்லை. இப்ப இல்லை, எதிர்காலத்திலையும். அது முதல் விஷயம். 2வது விஷயம், நேத்து காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எத்தனை தடவை நான் துன்பத்தை உணர்ந்திருக்கிறேன், எவ்வளவு நேரம் அப்செட்டா இருந்திருக்கேன், எவ்வளவு நேரம் மன அமைதி இல்லாம இருந்திருக்கிறேன். இதையும் கொஞ்சம், நேத்து மட்டும் இல்லை, எத்தனை நாளைக்கு, அட்லீஸ்ட் இன்னையில இருந்து இப்ப இருந்து எவ்வளவு நேரம் நான் மனம் அமைதியற்று இருக்கிறேனோ இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்பெல்லாம் அமைதி இல்லையோ அப்பெல்லாம் அப்செட்டா இருக்கும். எப்பெல்லாம் அப்செட்டா இருக்கணும் அப்பெல்லாம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அந்த இடத்துல ஏன் அப்படி சொல்றாரு? எதனால மகரிஷி அவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்? வீட்டம்மா கிச்சன்ல இருந்து எங்க சாப்பிட வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிட்டுங்கிற ஒரு தடவை சொல்லிட்டாங்க, 2 தடவை சொல்லிட்டாங்க, 3வது தடவையும் சொல்றாங்க, கத்தி சொல்றாங்க. இவர் இங்க இருந்து உனக்கு அறிவு தான் இல்லைன்னு நினைச்சேன், கண்ணும் போச்சா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா, லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், இதை பாதியிலாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு திருப்பி இவர் கத்துறாரு வாய்ஸை கூட்டி. அந்த அம்மா அதுக்கு திருப்பி கத்துறாங்க, அதுக்கு எங்க நாய் மாதிரி கத்துறீங்க, சொல்ல வேண்டியதுன்னு. இப்ப ஒரு சின்ன இன்சிடென்ட். இப்ப இந்த 2 பேருமே அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்கோ 6 மணி நேரத்துக்கோ 1 வாரத்துக்கோ அப்செட்டா இருக்க போறாங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன சாப்பிட வாங்கன்னு சொல்ற ஒரு சின்ன விஷயம்.
இப்ப இந்த ரெண்டு பேருமே இப்ப அப்செட் ஆகி அங்க இருக்கும் பொழுது எந்த மாதிரியான விதையை இப்பொழுது போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால், இருட்டுல வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல மயக்கத்துல இருக்காங்க, உண்மை எதுன்னு தெரியல. அது மட்டுமல்ல, மனம் அமைதியற்று இருக்கிறது. இப்ப துன்புறுதல் மட்டுமல்ல, எதிர்கால வாழ்க்கையும் துன்பமாக அமைய போகிறது. ஏன்னு சொன்னால், இவர்கள் அப்செட்டாக இருக்கும்போது நெகட்டிவான காந்த அலையை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். தான் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கவங்க மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் எதிர்மறையான நெகட்டிவான காந்த அலை என்னிடம் இருந்து சென்று கொண்டிருக்கிறது. ஏன் காந்த அலை வேஸ்ட் ஆகுது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், மற்றவங்களுக்கு இந்த நெகட்டிவ் காந்த அலை அணிச்சு ஒரு பாவத்தை செய்கிறேன். ரெண்டாவது விஷயம். மூணாவது, நெகட்டிவை ஈர்க்கிறேன். எப்ப நான் எதிர்மறையான நெகட்டிவான காந்தலை என்னிடம் செல்லுகிறதோ, போன காந்தலை பிரபஞ்சம் வரைக்கு சென்று அதற்கு ஒத்த பதிவுகளுடைய சூழ்நிலைகளை, மனிதர்களை ஈர்த்து என்னிடம் சேர்த்து விடும். இப்ப இந்த ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்றதுக்கு சண்டை போட்டாங்க. மேபி வருஷத்துல 2 தடவை நடந்திருக்கலாம். கரெக்ட், சுத்தமா 2 வருஷத்துல இந்த 2 தடவை நடந்த சண்டை 20 தடவை நடக்கும். அப்புறம் ஒரு 10 வருஷத்துல டெய்லி நடக்கும். அப்புறம் சாப்பாட்டுக்கு மட்டும் நடக்காது, எந்திரிச்சாலே அவர் கத்துவார். வாயை திறந்தாலே இந்த அம்மா கத்துவாங்க. ஏன்? ஈர்க்கிறது, கெட்டதை ஈர்த்து கொண்டு இருக்கிறது. இவ்வளவு விஷயமும் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் டார்ச் லைட்டே இல்லாம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். எதிர்காலம் என்பது ஒளிமயமாக அமைவதற்கு வாய்ப்பே இல்லை. இது உண்மையா இல்லைன்னு நம்மளே வீட்டில் நடக்கிற பிரச்சனையை வச்சு பார்த்துக்கலாம். ஆபீஸ்ல ஒரு பாஸ் பையனை, அவர் வேலை பார்க்குற ஆளை கத்துறாரு. எப்ப கத்துனாரு? இப்ப கத்திட்டு இருக்காரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனில சேர்ந்தோம், அப்ப எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருந்தது? சிச்சுவேஷன் பெட்டர் ஆயிருக்கா, ஒஸ்ட் ஆயிருக்கா? பெஸ்டா இருந்தா வாழக்கூடிய முறை கரெக்ட், ஒஸ்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாம் வாழ்ந்த முறை தப்பு. அப்ப ஏதோ ஒரு தவறு நடக்குது. என்ன தவறு? அதுக்கு முன்னாடி 2 வார்த்தை போட்டிருக்காரு. ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா என்னவா இருக்கலாம் என்று? அந்த 2 தவறின் காரணமாக நாம டார்ச் லைட் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருண்ட எதிர்காலத்தை உருவாக்க விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். முதல்ல அறியாமை, அலட்சியம், விழிப்பு நிலையில் இல்லாமை, வேற கவலை, பயம், ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். வேற அது என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு, வேற ஈகோ, வெரி குட், சூப்பர். அலட்சியம், வெரி நைஸ். நிறைமனம் இல்லாம, விட்டு கொடுக்கறது இல்லாம. பாருங்க, 100கணக்கான ஆன்சர் வந்துடும். இப்ப எல்லாம் ஸ்டாக் ஆகுவீங்க. அவர் கொடுத்துருக்க அந்த 2 வார்த்தை தான். பாசம் பற்றாம் மை இருளில் அகப்பட்டு மயக்கம் கொண்டு மன அமைதி அற்று துன்புற கண்டோம். முதல் வார்த்தை என்ன? பாசம். ரெண்டாவது என்ன? பற்று. இப்ப இது 2 என்னன்னு தெரியணும். முதல்ல பற்றுனா என்னன்னு நமக்கு தெரியும். எத்தனை விதமான பற்றுக்கள் வாழ்க்கைக்கு அவசியம் சொல்லியிருக்காரு. ஒளிமயமான எதிர்காலம் வேண்டுவதற்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்கோம். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், மக்கள். இந்த 5 வகை பற்று மனிதனுக்கு அவசியம். ஆனா அது கடும் பற்றாக மாறிவிட்டால் சிக்கலாயிருதுங்க. இந்த 5 விஷயத்துல கடும் பற்றாக மாறிவிட்டால் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? முதல்ல பொருள் எடுத்துக்கும். இப்போ என்கிட்ட பணம் 2 கோடி இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது தப்பே இல்லை. ஆனா கடும் பற்றாக நான் இருந்து கொண்டு அந்த பணத்தை 20 கோடியா மாத்தணும், 40 கோடியா மாத்தணும்னு நான் முயற்சி செய்யும் போது வீட்டம்மா ஒரு நாள் போன் பண்ணி 4 லட்சத்துக்கு வாங்கின வைர ஜிமிக்கிய எங்க, நான் குற்றால அருவியில குளிச்சேன், நல்லா தான் இருந்தது, ஆனா குளிச்சுட்டு வெளியில் வரும்போது ஜிமிக்கிய காங்கலங்க, 2 வகையும் காங்கலன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் அப்செட் ஆயிட்டார்னா கடும் பற்றில் இருந்திருக்கிறார். காரை பார்க்கறது, இந்த கார் நல்லா இருக்க, இந்த வாங்கினா இந்த காரை வாங்கணும்னு தோணுதா, கடும் பற்று. எத்தனை நகை இருந்தாலும் இன்னொரு நகை சூப்பரா இருக்குல்ல, இது நம்ம வாங்கினா நல்லா இருக்குமே தோணுதா, கடும் பற்று. எந்தெந்த பொருளின் மீது இன்னும் 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 எனக்கு தோணுகிறதோ அங்கே நான் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். ஆக்சுவலி இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன்? பொருட்கள் கூட கூட உடல் நலம் கெடும். தேவையற்ற பொருட்களை பெருக்கி துன்பம் அழிய கண்டோம். பொருட்கள் கூட கூட உடல் நலம் கெடும். சொத்துக்கள் கூட கூட மன அமைதி கெடும். குடும்ப உறுப்பினர்கள் கூட கூட சுதந்திரம் குறையும். இது ஒரு கவிதையில கொடுத்திருக்காரு. அப்ப சுருக்கமா இந்த பொருள்ங்கிற ஒரு விஷயத்துல நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? கடும் பற்ற ஆயிடுச்சுன்னா சிக்கல்ல இருக்கேன்னு அர்த்தம். இருட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்க போறது இல்லைன்னு அர்த்தம். 2வது புகழ்.
வீட்டுல ஒரு சாம்பார் பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க, யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லலேன்னு மனம் அப்செட் ஆகுதா, புகழுக்கு நான் கடும் பற்றோடு இருக்கிறேன். பிறந்த நாளுக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம், யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லல, ப்ராப்ளம். இல்ல என்ன நல்லா இருக்குன்னு பாராட்டுனவங்களை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், அவங்கள்ட்ட மட்டும் பேசுவேனா, ப்ராப்ளம். பாஸ் 4 பேர் முன்னாடி சத்தம் போட்டுட்டாரா, நான் அப்செட் ஆயிட்டேனா, கடும் பற்று இருக்கு. என்னுடைய கௌரவம் மேல, என்னுடைய புகழ் மேல, என்னுடைய பேர் மேல. ஆனா அது சத்தம் போடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஆனா சிக்கலுங்க மாறிடும். ஏன்னா மன அமைதியற்றுன்னு ஒரு வார்த்தை போட்டாரு. எப்ப நான் டென்ஷன் ஆயிட்டனோ அங்க சிக்கல் ஆரம்பிச்சிச்சு. இப்ப வீட்டம்மா தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கு எங்க நாய் மாதிரி கத்துறீங்க? இப்ப இவரு நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருள், அந்த பாசம் பற்று இல்லாம இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருந்துச்சுன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு? அவர் அந்த இடத்துல நாய் மாதிரி கத்து, அதுக்கு எங்க நாய் மாதிரி கத்துறீங்கன்னு அந்த அம்மா சொல்லும் போது கூட, என்ன சொன்ன என்ன சொன்ன திருப்பி சொல்லு அப்படின்னு கேட்டிருப்போம். அன்பா, அமைதியா. இல்ல என்ன சொன்னேன், நீ இப்ப திட்டுன பத்தியா, இந்த சாய் பல்லவி சிரிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இங்க இருந்து ஒரு லைனை போட்டா இங்க ஒரு குழி விழுதுடி, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையிலே சாய் பல்லவி வீடியோல பாத்துறா எனக்கு தெரியாது, நான் அந்த ஆராய்ச்சிலாம் பண்ணல. ஒரு உதாரணத்துக்கு சாய் பல்லவின்னு வந்துடுச்சு. அது அப்படி யாரும் இருக்காங்களான்னு தெரியாது. ஆனா இவர் பதில் இப்படி வந்ததுன்னு சொன்னா அங்க எதிர்காலம் இனிமை, அந்த நிகழ்காலமே இனிமையா இருக்க போகுது. அப்ப எதிர்காலம் இவங்க நெகட்டிவ் விலையை பரப்ப போறாங்க. அவர் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்படியாங்க போங்க, நீங்க எப்பவுமே இப்படித்தாங்க, எனக்கு புரியுதுங்க, நீங்க ஏதோ வேலையில இருக்கீங்க, உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க இருங்க, நான் உங்க வாயில ஊட்டுறேன், நீங்க அங்கேயே இருக்குன்னு உள்ள போய் சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சேன். ஒரு நாய் மாதிரி கத்துறீங்கன்னு சொன்ன ஒரு சிச்சுவேஷன் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல இவர் போட்ட விதை சூப்பர் விதை. ஆனா மனம் அமைதியா இருந்தா தான் இது செயல்படும், இல்லைன்னா செயல்படாது. அப்ப மனம் அமைதியா இருக்கணும்னா இந்த பாசம் பற்று இருக்கக்கூடாது. அப்ப இந்த புகழ் பொருள், இந்த இடத்துல மக்கள் பற்று, மக்கள் பற்றத்தான் மகரிஷி பாசம்னு சொல்றாங்க. மொத்தம் இந்த 5 தான். அதுல மக்கள் பற்றுங்கிறத ஸ்பெசிபிக்கா ஒரு நேம போட்டு கொடுத்தார், பாசம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில மனிதர்கள், பர்டிகுலரா இந்தியன்ஸ், டூ மச் அட்டாச். எல்லாத்துலயும் பொசசிவ்னஸ் எல்லாமே, ஏன் பையன், ஏன் ஒய்ஃப், ஏன் பெரிய சிக்கல். இப்ப இந்த ஆள் சாப்பிட வாங்க 4 தடவை கத்திட்டாரு, பேசுறாரு. இப்ப பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரு கம்ப்யூட்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த அம்மா கூப்பிடுதாங்க, சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுதாங்க பெரியப்பா. எப்படி சொல்லுவாங்க இவரு, அவர் 4 தடவை கேட்காம அவர் வாடு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்க 4 தடவை கத்திட்டு இருக்க, அறிவே இல்லையாங்க, சாப்பிட வாங்கன்னு பெரியப்பாவை சொல்லுவாங்க. பெரியப்பா நான் வேணா சாப்பாடு தோசைக்கல்ல அடைச்சிட்டுமா, அப்புறம் வேணா தோசை போடவா, ஏதோ பிஸியா இருக்கீங்களே. என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு கவனிப்பு, என்ன ஒரு அனுசரணை, யாருக்கு, பெரியப்பாக்கு. வீட்டுக்காரரு எங்க நாய் மாதிரி கத்திட்டு இருக்க, ஏன், இதுக்கு பேர் பாசம், அதுக்கு பேர் அன்பு. மகரிஷி என்ன சொல்றாங்க, அன்புதான் வேணுங்கிறாங்க. அங்க பிரச்சனை இல்லை. பாசம் என்பது காட்டாற்று வெள்ளம் போல. இந்த காட்டாற்று வெள்ளம் நம்ம முன்னாடி யார் இருக்காங்க, அவங்க மனசு என்ன ஆகும், எனக்கு இப்ப தோசைக்கல்ல ஆஃப் பண்ண முடியாது, சாப்பாடை முடிக்கணும், கழுவணும், வெளியில போகணும், இவ்வளவுதான். அதுக்கு ஒரு ஈனாவான பக்கத்துல யார் இருக்காங்களோ அவர் தான். அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, மக்கள் பற்று பாசம், அங்க ஒரு பிரச்சனை. அப்போ பொருள் புகழ் பாசம் மக்கள் பற்று. இந்த மக்கள் பற்றுங்கிறது குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, ஒரு நடிகருக்காக ஒருத்தன் சாவறானா இதுவும் மக்கள் பற்று, சிக்கல். ஓகே, அடுத்தால என்னது இருக்கு, செல்வாக்கு, அதிகாரம். 5 மணிக்கு வீட்டுக்காரர் வீட்டுக்கு வர்றாங்க, 5:40 வந்திருக்காரு, எங்கேயோ இவங்க பார்ட்டிக்கு போகணும்னு பிளான். ஏங்க லேட்டுன்னு கேட்கிற கேள்வியிலே அவருக்கு பிபி எகிரிட்டு. எத்தனை அதிகார தோரணையில வீட்டுக்குள்ள நாம பேசிட்டு இருக்கோம், அத்தனையும் அதிகாரத்தின் மேல் இருக்கிற கடும் பற்று. ஏன் ரெடி ஆகல, அது ஏன் பண்ணல, இது ஏன் செய்யல, ஏன் நீங்க இப்ப போனீங்க, எதுக்கு, டாய்லெட்டுக்கு, இங்க சொன்ன நேரத்துக்கு அவங்க போகணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. இப்ப போனீங்கன்னா அந்த வேலை யார் பாப்பா, அவருக்கு தேவை வருது, இயற்கை கால், அவர் போவார். இப்போ மொத்தத்துல இந்த அதிகாரம் என்பது ஒரு வீட்டுக்குள்ள, அலுவலகத்துக்குள்ள, வீட்டுக்கு வர்ற வேலைக்காரனா இருந்தால் கூட நாம எப்படி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், அது அதிகாரப்பற்று. அப்போ பொருள் புகழ் செல்வாக்கு, அடுத்தால மக்கள், புலன் இன்பம். கடந்த 1 மாசத்துல எத்தனை தடவை உணவின் காரணமாக நான் அப்செட் ஆயிருக்கேன். அப்போ உணவு மேல கடும் பற்றுல இருக்கேன்னு அர்த்தம், புலன் இன்பத்தின் மேல.
ஒரு மாசத்துல உப்பே இல்லையா. உப்புக்கு பதிலாக 4 தடவை முலாத்தபடியை போட்டிருக்காங்க. வந்தாச்சு. இப்ப நான் அப்செட் ஆயிரேன் அப்படின்னு சொன்னால் கடும் பற்றுல இருக்கேன், புலன் இன்பத்துல சிக்கல் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆக இப்ப கொஞ்சம் யோசித்து பார்த்தோமே ஆனால் இந்த விஷயங்கள்னால டார்ச் லைட்டே இல்லாம நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது இப்ப என்ன பார்க்கணும்? இப்ப எங்க தவறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பாசம், பற்று. இந்த பற்று அவசியம் கடும் பற்றா இருக்கக்கூடாது. ஆனா இந்த இடத்துல பற்றற்ற பற்றுன்னு ஒண்ணு சொல்லியிருப்பார். அந்த இடத்துல டிட்டாச் ஆயிரும். அதை எப்படி செயல்படுத்துவது? அதுதான் நம்மை தயார்படுத்தக்கூடிய மெத்தடே தான். நான் தயார்படுத்திக் கொள்வது என்பது, நான் எதிர்பாராதது எப்பொழுதெல்லாம் நடக்கிறதோ, எதிர்பார்த்தது எப்பொழுதெல்லாம் நடக்கவில்லையோ, அங்கே வீட்டுக்காரர் இருந்தாலும் பெரியப்பான்னு நினைச்சிட்டு அந்த நிமிஷம் நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னு யோசிச்சோம். இல்ல மகரிஷி இருந்தா என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஒரு டிட்டாச் ஆயிடும். இந்த டிட்டாச்மெண்ட் ஆயிட்டோம்னு சொன்னால் இந்த இடத்துல புதுசா நாம பாவத்தை செய்யல, நான் அப்செட் ஆகல, மனம் அமைதியாக இருக்கும். இந்த நிலைக்கு போல மனம் அமைதியாக இருந்தால் ஒரு கலங்கிய நீர்ல உள்ள பாறை இருந்தா கூட, அரை அடியில பாறை இருந்தா கூட தெரியாது. தெளிந்த நீர்ல 1 மீட்டருக்கு கீழே வைர மோதிரம் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியும். நான் அப்படியே நின்னா போ, ஆஹா மோதிரம் இங்கதான் கிடக்கா அப்படின்ட்டு. அப்போ மனம் அமைதியாக இருக்கும் பொழுது என் முன்னாடி எது என் எதிர்பாராத மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறதோ அதை தீர்ப்பதற்கு உண்டான சரியான தீர்வு என் புத்திக்கு தெரியும். இல்லையா தப்பு தப்பா செய்வோம், புதுசா பாவத்தை செய்வோம். ஒரு இருண்ட எதிர்காலத்தை நோக்கி என்னுடைய விதைகள், என்னுடைய பயணங்கள் இருக்குமே ஒழிய ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உண்டான அங்க வாய்ப்பு, மனம் அமைதியற்ற நிலையில எதை செய்தாலும் சிக்கல் தான். அப்ப அதை எப்படி செயல்படுத்துவது? அதுதான் நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மெத்தட். அதை ஒரு கவிதையில, இந்த கவிதையில முதல்ல அதை கொடுத்திருக்காரு. இதே கவிதையில முதல் 4 லைன் நாம் நம்மை எப்படி தயார்படுத்தி கொள்வது அதை கொடுத்துருக்காரு. இப்ப அதுதான் நமக்கு தெரியும். ஐ உணர்வின் புலன்களோடு, இதுல ஒரு இப்ப கார் ஓட்டணும் அப்படிங்கிறது ஒரு செயல் தான். ஆனா இந்த கார் ஓட்டணுங்கிறது கண்ணு பார்க்கணும், கை ஸ்டீரிங்கை திருப்பணும், காலு ஆக்சிலரேட்டரையோ பிரேக்கையோ அமுக்கணும், இதுல சைடு மிரரையும் பார்த்துக்கணும், பேக் சைட்ல எவனும் இடிச்சிடக்கூடாது அதையும் பார்க்கணும். இந்த 5 விஷயங்களும் ஒன்னா சேர்ந்தா தான் நான் காரை உருப்படியா ஓட்ட முடியும். அதே போல பற்றற்ற பற்று நிலைக்கு என்ன டிட்டாச் ஆகணும் என்றால், புதுசா நான் பாவம் செய்யாமல் இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் என்றால், விதையை சரியான விதையை போட வேண்டும் என்றால், மகரிஷிங்க ஒரு 5 விஷயத்தை சொல்றாங்க. இந்த 5ஐயும் இணைத்து என்னுடைய எதிர்வினை இருக்க வேண்டும். என்ன சுத்தி என்ன நடக்குதோ, நான் என்ன செய்கிறேன் என்பது, இந்த 5 விஷயங்களை இணைத்து நான் செய்ய வேண்டிய ஒரு செயல். அதை தான் இதுல சொல்லியிருக்கிறார். 5 உணர்வுகள்னு சொல்லியிருக்காரு. புத்திக்கு வேலை இல்லை, உணர்வுகள் அப்படின்னு வார்த்தையை சொல்றாரு. 5 உணர்வுகள். ஓகே, முதல் விஷயம் ஐ உணர்வின் புலன்களோடு. இந்த புலன் சொல்லும். என்ன புலன் சொல்லும்? ஒண்ணு இல்ல, ஆபீஸ்ல இருந்து அவர் வந்திருக்காரு, வீட்டம்மாவை பார்த்து உள்ள நுழைஞ்ச உடனே வீட்டம்மாவை பார்த்தோன்னே ஏமா டல்லா இருக்கேன்னு கேட்கிறாரு. உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்னு இருக்காங்க அந்த அம்மா. சரி ஓகேன்னு இருக்காங்க. அதானே, நான் எக்கேடு கேட்டா உங்களுக்கு என்ன வந்திருக்கு, நீங்களாம் எதுக்குங்க கல்யாணம் பண்ணேன்னு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு 2 கான்வர்சேஷன். இப்போ இவருடைய நிலையில கொஞ்சம் என்ன சொல்லும்? இப்போ இந்த கவிதைக்கு ஒரு விளக்கம் பார்த்தோம்னா, ஐ உணர்வின் புலன்களோடு. இப்ப கண்ணு சொல்லும், காது சொல்லும், எவ்வளவு அன்பா கேட்டேன், ஏம்மா டல்லா இருக்குன்னு. இதுக்கு ஏன் இந்த அம்மா இப்படி சொல்றாங்க? சரி ஓகே தானே நானும் சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்னு சொன்னதுக்கு நான் ஒன்னும் சண்டை போடலையே, ஓகேமான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அதை நான் எக்கேடு கேட்டா உங்களுக்கு என்னன்னு சொல்றாங்களே. இவங்களுக்கு திமிரா, கொழுப்பு ரொம்பலாம் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம எல்லாம் மனுஷனாவே வாழக்கூடாது, இவங்கள்ட்ட மிருகமா வாழ்ந்துருக்கணும், அப்பதான் ஒழுங்கா இருப்பாங்க அப்படின்னு இவருக்குள்ள எண்ணங்கள் வரும். அப்ப இவருடைய புலன்கள் என்ன சொல்லும்? திமிரு, கொழுப்பு, நாம அன்பாலாம் இருந்து அங்க வேலைக்கே ஆகாது, மிதிக்கணும் அப்படின்னு இவருடைய காது சொல்லும், கண்ணு சொல்லும், எல்லாம் சொல்லும். ஐ உணர்வின் புலன்களோடு. இது முதல் உணர்வு. புலன் பார்க்கறத சொல்லும். இதுக்கு முன்னாடி நடந்த படத்துல பார்த்தது, அங்க பார்த்தது, நம்ம வீட்டுல பார்த்தது, அது எல்லாம் சேர்த்து வச்சு கதை கட்டி வர சொல்லும். திமிருன்னு சொல்றது அதுதான் காரணம். யாராவது ஒருத்தர் இப்படி பதில் சொன்னா, பாவங்க ஏதோ கஷ்டத்துல இருக்காங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தால்
அவங்கள பாவம்னு நினைக்க தோணும். ஆனா இந்த பதிலை பார்த்து திமிருன்னு காதே சொல்லும். ரொம்ப திமிரு. நம்ம எவ்வளவு அன்பா கெட்டதுக்கு இப்படி பதில் சொல்றாங்களே, இவங்கள்ட்ட அன்பா டீல் பண்ணக்கூடாது, காதே இன்புட்டை கொடுத்துரும். அப்போ முதல் வார்த்தை என்ன சொன்னோம்? ஐ உணர்வின் புலன்களோடு, இந்த ஒரு உணர்வு. ரெண்டாவது, மூணாவது, நாலாவது சேர்ந்து ஒரே வார்த்தையில் வருது. ஐ உணர்வின் புலன்களோடு யூக வேக அரூப நிலை உணர் ஆற்றல் ஒன்று கூடி. யூக வேக அரூப நிலை ஆற்றல் ஒன்று கூடி மெய் உணர்வின் வழி வாழும். மெய் உணர்வின் வழி வாழும், இது அஞ்சாவது. ஆற்றல் பெற்ற மேலான மனித இனம் பாசம் பற்றாம் மை இருளில் அகப்பட்டு அப்படின்னு இந்த கடைசி முடியும். இவ்வளவுதான் இந்த கவிதை. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மை நாம எப்படி தயார்படுத்திக் கொள்வது என்பதற்கு 5 உணர்வுகளை இணைத்து நான் எதிர்வினை ஆற்ற வேண்டும். என்னை சுத்தி எது நடந்தாலும் சரி, இந்த 5 உணர்வை இணைத்து நான் எப்படி ஆற்றுகிறேன், அதுதான் என்னுடைய தயாரிப்பு டெக்னிக்ல இருக்கு. நான் எவ்வளவு தூரம் அதற்கு மெனக்கிட்டு இதை செயல்படுத்த பார்க்கிறேன். என்ன சொல்றாரு முதல் வார்த்தை? சாரி, அந்த மேல இருக்க 2 லைன் விட்டுருங்க, கீழே இருக்கிறத பாருங்க. இதுல இருந்து அதை விட்டுருங்க. ஐ உணர்வின் புலன்களோடு முதல் வார்த்தை. அடுத்த உணர்வு என்னது? யூக வேக அரூப நிலை உணர் ஆற்றல். அப்ப இதுல 3 உணர்வு இருக்கு. ஒன்னு யூகம், இன்னொன்னு வேகம், இன்னொன்னு அரூபம். இந்த உணர் ஆற்றல் ஒன்று கூடி, இந்த 4 ஒன்னா சேர்த்து அப்புறம் மெய் உணர்வுன்னு ஒரு 5வது உணர்வு சொல்றார். அதன்படி வாழக்கூடிய மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. ஆனா அவன் மயங்கி போய் இந்த 2ல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அந்த கவிதையை முடிக்கிறார். இப்ப நம்ம கேள்வி புரிஞ்சுக்கணும்னா, இதை புரிஞ்சு போச்சு, அது என்ன யூக உணர்வு? யூகம்னா என்ன? ஒரு அசம்ஷன். உங்க பாட்டுக்கு யூகிச்சுட்டு ஒரு பதிலை சொல்லாதீங்க, யூகத்துல பதிலை சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம வார்த்தையை பயன்படுத்துவோம். யூகம் என்றால் ஒரு அனுமானம், ஒரு கற்பனை, ஒரு உறுதியற்ற ஒரு கருத்து, உறுதியற்ற ஒரு உணர்வு. ஷுவரா தெரியாது. அப்படி இருக்கலாம். தீ பிடிக்குது, ஏதோ தீ எரியுது, ஏதோ வீடுதான் எரிஞ்சிட்டு அப்படின்னு நானா கற்பனையில சொல்றேன். அவன் குப்பையை போட்டு எரிச்சிருக்கலாம், எனக்கு நல்லா தெரியல. ஆனா ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்றது. இப்போ மகரிஷி அவர்கள் இந்த இடத்துல யூக உணர்வுன்னு போட்டிருக்காங்களே, அப்படின்னா என்ன? எங்கேயோ ஒரு கவிதையில, 2 கவிதையில நான் படிச்சிருக்கேன். ஒரு கவிதையை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னொரு கவிதை எந்த கவிதை எனக்கு கண்டுபிடிக்க டைம் இல்லை. ஆனா அதுல யூகம் என்றால் என்னன்னு கொடுத்திருப்பாருன்னா, விளைவை யூகின்னு இருப்பார். எந்த செயலை செய்தாலும் சரி, அந்த அம்மா அதுக்கு எங்க நாய் மாதிரி கத்துறேங்கன்னு பதில் சொல்லும் போது, நான் எந்த பதிலை சொன்னால் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை யூகி. அதற்கப்புறம் நன்மை தரும் என்றால் செயல்படுத்து, தீமை தரும் என்றால் செயல்படுத்தாத என்ற அளவிலே யூகி என்பதற்கு விளைவை கண்டுபிடி, அனுமானம் செய் அப்படின்னு கொடுத்திருப்பார். அது ஏதோ ஒரு கவிதையில் இருக்கு. இப்ப நமக்கு அது தேவையில்லை. நமக்கு என்ன தேவைன்னா, அவர் உண்மையிலே இந்த இடத்துல யூகம் என்பதற்கு எதை சொல்லுகிறார் என்றால், அற்புதமான ஒரு கவிதையில அதனுடைய விளக்கம் இருக்கு. வேற ஒரு கவிதை, அந்த கவிதை என்னன்னா, உயிர் உணர்வாய் இன்பம் துன்பம் பெறுகின்ற அளவுகளை யூகத்தாலே உறவு கொண்டு உள்ளத்தாலே உணர்ந்து கொள்ளும் ஆற்றல், உணர்ந்து கொள்ளும் யூக உணர்வும். அதுக்கு அடுத்தால இன்னொரு உணர்வை பத்தி அவர் பேசுவார். இப்ப அதுக்கு தேவையில்லை. அது ஆக்சுவலா இந்த மெய்வெளி உணர்வு தான். இப்ப நமக்கு தேவை யூகம்ங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, என்ன சொல்றாரு? பிற உயிர் உணர்தலாய். அந்த வீட்டம்மா, நம்ம கடைசி என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஏமா டல்லா இருக்கேன்னு கேட்கிறார். உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்ங்கிறார். சரி ஓகேன்னு இருக்கார். அதான் நான் எக்கேடு கேட்டா உங்களுக்கு என்னன்னு இருக்காங்க. இவ்வளவுதான் இந்த கான்வர்சேஷன். இப்போ இந்த இடத்துல உயிர் உணர்தலாய், இப்ப நம்ம முன்னாடி எதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலையோ, எதிர்பாராத அது நடந்து கொண்டிருக்கிறதோ, அந்த நேரத்துல நம்ம முன்னாடி யார் இருக்கிறார்களோ அவர்கள் எந்த அளவு துன்பத்தை பெற்று எந்த அளவு துன்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை யூகம் செய் அப்படிங்கிறார். எப்படி?
உறவு கொண்டு உள்ளத்தால் உணர்ந்து, அதுக்கு பேர் தான் யூக உணர்வு. யூகம்னா என்னன்னா, இப்ப இந்த அம்மா அவர் வந்த உடனே ஏமா டல்லா இருக்கேன்னு கேட்டிருக்காரு. உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்னு பதில் சொல்றாங்கன்னா, அந்த அம்மா எவ்வளவு துன்பத்தில் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அந்த அம்மாக்குள்ள எவ்வளவு துன்பம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். அதுக்கேங்க நாய் மாதிரி கத்துறீங்கன்னு அந்த அம்மா பதில் சொல்றாங்க, சாப்பிட வாங்கன்னு சொன்னதுக்குன்னா, அந்த அம்மா மனசுக்குள்ள எவ்வளவு துன்பம் இருக்கிறது என்பதை நீ யூகித்து கண்டுபிடிங்கிறார் இந்த கவிதையில். இதுதான் யூக உணர்வு. இது நம்ம முன்னாடி இருக்கிற எல்லார் மனசுலையும், அதான் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவேன், யூ ஹேவ் டு புட் யூ இன் அதர் ஷூஸ். அடுத்தவங்க மனநிலையில் இருந்து நீ யோசித்து பார்த்தால் அவர்கள் செய்வது என்ன, எதனால் செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க. மற்றவர்கள் படுகிற இன்பம் துன்பம் எவ்வளவு என்பதை யூகித்து உள்ளத்தால் உணர்ந்து கொள்வது முதல் உணர்வு, யூக உணர்வு. அடுத்தாப்புல ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அது என்னது? வேக உணர்வு. அதுக்கு என்ன அர்த்தம்? மகரிஷி எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்களா? வேகம் என்றால் என்ன? 2 கவிதைகள் கொடுத்துருக்காங்க. வேகமா இருப்பதை விதி என்போம், சிவம் என்போம், இயற்கை என்போம். வேகத்துடன் நுட்பம் கூடிய பின் அதை மதி என்போம் அப்படின்னு ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பாங்க. இன்னொரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, வேகம் இன்றேல் நிகழ்ச்சி ஏதும் இல்லை. எந்த நிகழ்ச்சியும் நடக்காது. சூரியன் சுத்தாது, பூமி சுத்தாது, நிலா வீட்டுல எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நின்றும். எல்லாத்துக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த வேகம் தான் இயற்கை. அதுக்கு பேரு தான் விதின்னு சொல்லுகிறோம். அப்ப இந்த இடத்துல வேக உணர்வு அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா ஏமா டல்லா இருக்கேன்னு கேட்டதுக்கு உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்னு ஒரு பதிலை சொல்றாங்க என்றால், அவர்களுக்குள் வேகமாக இந்த பதில் வருவதற்கு காரணம் உள்ளே இருக்கிற பதிவுகள், இயற்கை, விதி, சிவம், இறைநிலை தான் அதை செய்துட்டு இருக்கு. ஏன் அப்படி செய்துட்டு இருக்கு? அவர்களுடைய கர்ம வினை. ஏன் கர்ம வினை? என்னுடைய கர்ம வினைக்கு இந்த பதில் தான் இப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது அவன் கணக்கு. அந்த ஆண்டவன் கணக்கின்படி இப்பொழுது எனக்கு வரக்கூடிய இன்பம் துன்பத்திற்கு காரணம் என்னுடைய கர்ம வினைகளே. அதுதான் வேக உணர்வு. அந்த அம்மா ஃபாஸ்டா இந்த பதில உடனே சொல்லிட்டாங்க. நான் அன்பா தான் கேள்வியை கேட்டிருக்கேன். அதற்கு காரணம் என்ன என்றால், என் விதி அவர்கள் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நடப்பது எல்லாம் சீராக நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளி என்று யாரும் இல்லை, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை. there is no sinners in this world. யாருமே குற்றவாளி கிடையாது. அவர்கள் அப்படி நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கிறது. அது என் வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் என் கர்ம வினைதான் அதற்கு காரணம். அதைத்தான் வேக உணர் நிலை, வேக நிலை உணர் ஆற்றல். அப்ப வேகம் என்பது மற்றவங்க இப்படித்தான் இருப்பாங்க, அதற்கு காரணம் நான் தான், என் கர்ம வினைதான். மூணாவதாக அரூப நிலை. அரூபம்னா என்ன? அரூபம்னா யாரு? அது யாருது? இறைவன். இன்னொன்னு அரூபமா இருக்கும், அது என்னது? அறிவு. அறிவுக்கும் ரூபம் கிடையாது, அறிவை பார்க்க முடியாது. அப்ப 2 அறிவும் இருக்கவே முடியாது. அதனாலதான் அறிவே தெய்வம் என்றார்கள். இந்த தெய்வம் என்பது ஒரு இடத்துல சும்மா இருக்கிறது கிடையாது. அது இயங்க ஆரம்பிச்சுச்சுன்னா அறிவாக இயங்கி கொண்டிருக்கிறது. சும்மா இருக்கும்போது சுத்த வெளியா இருக்கும். எப்ப இயக்கம் ஆரம்பித்து விட்டதோ அங்கே அறிவு என்பது செயல்பட தொடங்கி விட்டது. இப்ப அருவநிலை உணர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அந்த அம்மா ஏன் இந்த பதில சொல்லி இருக்காங்க என்றால், இறைநிலை தான், சாட்சாத் கடவுள் தான் என் கர்ம வினைப்படி அவர்களுக்குள் அறிவாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு பதிலை பேச வைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அம்மா மேல தப்பே இல்லை, தப்பு அவர்களுக்கு. ஏன் அறிவே இல்லை அந்த அம்மாவுக்கு? நம்ம அன்பாத்தனை கேட்டிருக்கோம், ஏன் இப்படி பதில் சொல்றாங்க? அந்த அறிவு யார் அறிவு? இறைவன் தான் அந்த அறிவை அப்படி இயக்கி இருக்கிறான். எதற்காக? என் கர்ம வினைப்படி. அவர்கள் மாறணும்னு நினைக்கிறதே ப்ராப்ளம். இப்போ என் கர்ம வினைப்படி அனைத்தும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அரூபமாக அறிவாக இருந்து அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை உணர்வது. இப்ப என்னெல்லாம் புலன் ஒண்ணு சொல்லுது, ஆனா நான் என்ன நினைக்கணும், அந்த அம்மா எவ்வளவு துன்பத்துல இதை சொல்லியிருப்பார்கள்ங்கிறது எனக்கு தெரியணும். 2வது அப்படி சொல்றதுக்கு காரணம் என் கர்ம வினைங்கிறத நான் உணரணும். 3வது கடவுள் தான் அவர்களுக்கு வந்து அந்த அறிவாக இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறதையும் உணரணும். இதை உணர்ந்த அப்புறம் 2 எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கணக்கு போட்டு பார்த்தா சாட்சாத் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இறைநிலைதான் விளைவாக வந்து கொண்டிருக்கிறார்.
என்னை சுத்தி நடக்கிற அத்தனையுமே கடவுள் தான் ஒரு மாறு வேஷத்துல மனைவி ரூபமாக, பாஸ் மூலமாக, அத்தனை மனிதர்கள் ரூபமாக, இல்ல பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் மூலமாக என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் என்ன செய்யணுமா? மெய் வழி உணர், மெய் உணர்வின் வழி வாழும். இப்ப கடவுள் வழியில நான் வாழணும். டாக்டர் ஆன அப்புறம் ரவுடித்தனம் பண்ணக்கூடாது. கடவுளா மாறுறதா என் பிறப்பின் நோக்கமே. அப்ப கடவுள் வழி என்ன? அவர் தான் சாட்சாத், அவர் தான் இப்படி பேச வச்சிருக்காரு. அப்ப அவர்கிட்ட, அந்த அம்மாட்ட போய் நான் திருப்பி சண்டை போட்டுட்டேன், திருப்பி துன்பம் கொடுத்துட்டேன் என்றால் அவனுக்கு துன்பம் கொடுப்பதற்கு சமம். துன்பம் கொடுப்பது இல்லை, அவனுக்கெல்லாம் துன்பம் கொடுக்க முடியாது, அவனை அவமானப்படுத்துவதற்கு சமம். அப்ப இந்த இடத்துல பிறருக்கு துன்பம் கொடுக்காமல், முடிந்தால் அவர்களுடைய துன்பத்தை போக்கும் அளவிலே விளைவை கணித்து கொண்டு இன்ன செய்தால் இன்ன நடக்கும். கடவுள் ஒண்ணுமே கடவுளோட வேலை ரொம்ப சிம்பிள். செய்த செயலுக்கு விளைவை கொடுக்கணும், அவ்வளவுதான். கையை ரெண்டு ஒன்னா சேர்த்த சவுண்ட் வந்துடணும், அவ்வளவுதான் அவருடைய வேலை. தட்டுறது தட்டாம இருக்கிறது நான் என் கண்ட்ரோல் இருக்கு. அவர் கையில் ஒண்ணுமே இல்லை. சவுண்ட் இவ்வளவு கூட இவ்வளவு கூட ஓங்கி தட்டினா சவுண்ட் நிறைய வரும், கம்மியா தட்டினா கம்மியா சவுண்ட் வரும். அவருடைய வேலை செயலுக்கேற்ற விளைவை கொடுப்பதுதான் இறைவனுடைய வேலை. அப்படி என்றால் இப்ப நான் மெய் உணர்வின் வழி வாழும் ஆற்றல் பெற்ற மனிதன் அப்படி என்றால் நான் இப்ப என்ன செய்யணும்? இறைநிலை தான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல அவங்களுக்கு திருப்பி துன்பம் கொடுக்கிறது தப்பு. முடிஞ்சா அவர்களுடைய துன்பத்தை போக்குகிற அளவிலே என்னுடைய கடமையை செய்ய வேண்டும். இந்த கடைசியா சொன்னது என் கடமை தான் எனக்கு முக்கியம். இப்ப நான் என்ன செய்யணும்? ஓ, அந்த அம்மா சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, சாப்பிட போயிடும். இந்த வேலையை இப்ப முடிக்கலன்னா தலை உயிரா போயிடும். இல்ல, எனக்கு நீ சுட்டு வச்சிரு, நான் 6 தோசையை நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ ஏன் கஷ்டப்படுற? என்னால நீ கஷ்டப்பட தேவையில்லை, சுட்டு வச்சிருமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், முடிஞ்சு போச்சுக்காத. இப்ப இந்த யூக உணர்வுன்னு அந்த அம்மா சொன்னாங்களே, அவர் அந்த அம்மா என்ன சொன்னாங்க? உள்ள வந்த உடனே உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அதானே நான் என்ன பத்தி உங்களுக்கு என்ன கவலை, நான் எக்கேடு கேட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப யூக உணர்வு என்றால் இவர் என்ன யோசிச்சிருக்கணும்னா, ஏன் இந்த அம்மா இவ்வளவு துன்பத்தில் இந்த வார்த்தையை சொல்றாங்க? கொஞ்சம் மன அமைதியா இருந்தா யோசிக்க ஆரம்பிச்சோம். இப்ப இவர் யோசிக்க ஆரம்பிச்சோன்னு புரியுது என்னன்னா, இந்த அம்மா 3 நாளா இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு 5 தடவை 6 தடவை சொல்லிட்டாங்க. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை ஊர்ல, நான் ஒரு 4 நாள் போயிட்டு வந்துட்டுமான்னு கேட்டிருக்காங்க. இவர் சொல்லும் போதெல்லாம் செவிட மாதிரி அவர் பாடு உட்காந்து அவர் பாடு இடத்த காலி பண்ணியிருக்காரு. 3 நாளா இது நடந்திருக்கு, 7 தடவையா. இப்ப இந்த அம்மா அவ்வளவு கடுப்புல இருக்காங்க. அம்மா உடம்பு சரியில்லைன்னு போக்குறதுக்கு கேட்டா போன்னு சொல்லணும், இல்ல போகக்கூடாதுன்னா சொல்லணும். செவிட மாதிரி உட்கார்ந்துட்டு இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி, ஏமா டல்லா இருக்கேன்னு 1.5 டன் அன்பை கொட்டுற மாதிரி என்ன நடிப்பு. இப்ப இதெல்லாம் அந்த அம்மா மனசுக்குள்ள ஓடுது. என்ன நடிப்பியா, இவரு போய் சிவாஜி கணேசனுக்கே டியூஷன் எடுக்கலாம் உங்களுக்கு, அப்படி ஆக்ட் பண்றாரு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஏமா டல்லா இருக்கேன்னு கேட்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா மனசுக்குள்ள ஓடுறதை இவர் கண்டுபிடிக்கணும், யூகிச்சு. அதுதான் யூக உணர்வு என்பது. இப்ப கண்டுபிடிக்க முடியாட்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த வேகத்தை உணரணும். உள்ள விதி விளையாடுது, ஏன் விதி தான் அப்படி பேச வச்சிருக்கு, அந்த அம்மா மேல தப்பே இல்லை, தப்பு ஏன் மேலதான் இருக்குன்னு அமைதியாக இப்ப இவர் அப்ரோச் பண்ணான்னா, ஏமா ஏதோ நீ கஷ்டத்தெல்லாம் இப்படி சொல்றேன்னு புரியுது, என்னம்மா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாருன்னா அந்த அம்மா திருப்பி சொல்ல போறாங்க, அம்மா உடம்பு சரியில்லைன்னு 3 நாளா 10 தடவை சொல்லிட்டேன், வேலைக்காரன் சொல்றதெல்லாம் நல்லா கேட்குது காதுல, நான் சொன்னா மட்டும் காதே கேட்காத அப்படின்னு இப்ப மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள வருதுன்னு வச்சுக்கோ. எல்லாம் அந்த யூக வேக அரூப நிலை உணர் ஆற்றல் பெற்ற மனிதன், மேலான மனிதன். இதை நாம செய்யறது தான். இதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சொன்னால் இதை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு மணி நேரம் ஆகும்? 72 மணி நேரம் ஆகும் கம்ப்ளீட்டா என்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு. 100% நான் என்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு 72 மணி நேரம் அப்ராக்சிமேட்டா தேவைப்படுது. இதை 10 நாள்ல கூட செஞ்சிடலாம், 2 மணி நேரத்துல கூட செயல்படுத்த ஆரம்பிச்சலாம். நான் ஃபெயில் ஆயிரும், கன்சிஸ்டண்டா ஃபெயில் ஆகாம நான் இருக்கணும். 72 மணி நேரம். இந்த 72 மணி நேரத்தை நான் எங்க இருக்கிற நேரமே பத்த மாட்டுங்க சார். நான் போய் 72 மணி நேரத்தை எங்க தேடுறதேன்? டெய்லி 15 நிமிஷம் போதும். இந்த 2020 முழுசுலாம் இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் லீவ். இது செய்யவே வேண்டாம். நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் இல்லை, 30 நாள் வெக்கேஷன் எனக்கு கணக்கு போட்டேன். 365 நாள் மைனஸ் 52 ஃப்ரைடே, 30 நாள் வெக்கேஷன்,
365 மைனஸ் 82 மிச்சம் இருக்கிற நாள், அதை ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் கணக்கு போட்டா 72 மணி நேரம் வரும். இப்ப இந்த மெடிடேஷன் முடியும் போது அதான் கணக்கு போட்டு பார்த்தேன். இந்த 15 நிமிஷம் நான் என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி நேத்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இதை நான் எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணாம இருந்தேன். இந்த அம்மா இப்படி பதில் சொன்னாங்களே, அப்ப ஏன் அவங்க என்ன அர்த்தத்துல எவ்வளவு துன்பத்துல இருந்து இதை சொல்லி இருப்பார்கள்? எப்பெல்லாம் நான் எதிர்பார்த்தது நடக்கலையோ, எதிர்பாராதது நடந்ததோ, நேற்று காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடுவோம். அப்போ அப்ளை பண்ண முடியல, மறுநாள் அப்ளை பண்றோம். ஆஹா, ஓ இதுதான் காரணமா? சரி, ஓகே, அப்ப நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குவோம், நாளைக்கு இந்த தப்பை செஞ்சிடக்கூடாது. இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன துளி நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். காம்பவுண்டிங் நமக்கு தெரியும், 10 நாள் அது எவ்வளவு பெரிய பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. இந்த 2026 கடைசியில தங்க கம்பியா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நினைச்சதெல்லாம் நடக்கும். அந்த அம்மா வந்து, நீங்க எதுக்குங்க லேப்டாப்ல உட்காருங்க, நான் ஊட்டி விடுதேன்னு ஒரு நேரம் இல்லை 3 நேரமும் ஊட்டி விடுவாங்க. நீங்க நினைப்பதை அவர்கள் செய்ய போகிறார்கள், அவர்கள் நினைப்பதை நீங்கள் செய்ய போகிறீர்கள். என்ன ஒரு இது கேட்கும் போதே அப்படி தேனு கொட்டுற மாதிரி இருக்கு காதுக்குள்ள, வாயில கொட்டுற மாதிரி இருக்கு. இப்போ உங்க காதுதனை கேட்டுட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை நடக்க வேண்டும், எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த எதிர்காலத்தை நான் தான் உருவாக்க வேண்டுமே ஒழிய வேற யாரும் உருவாக்க முடியாது. கடவுள்ல உருவாக்க முடியாது. நான் செய்த செயலுக்கு உண்டான விளைவை தான் அவர் கொடுக்க முடியும். இதை செய்யறது ரொம்ப கஷ்டமா என்ன? இதை நிறைய நேரங்களில் செய்யறோம். பாசு திட்டினா யோசிக்கிறோம், அந்த ஆள் ஏன் அப்படி திட்டினாரு, ரூமை போட்டு யோசிப்போம். ஆனா வீட்டம்மா திட்டினா யோசிக்கிறது இல்லை, குழந்தைகள் திட்டினா யோசிக்கிறது இல்லை, நாம குழந்தைகளை திட்டினாலும் யோசிக்கிறது இல்லை. என்ன ரீசன்? அப்போ இந்த இடத்துல வந்தோடனே டார்ச் லைட் தூர போட்டோம். ஆக்சுவலா வேதாத்திரியத்தை மட்டும் பிராக்டிஸ் பண்ண டார்ச் லைட்டும் தேவையில்லை. அவர் 1000 வாட்ஸ் பல்பை போட்டு ரோட போட்டு கொடுத்துருக்காரு. நம்ம வேலை ஜங்குன்னு உள்ள போய் அப்படியே போக வேண்டியதான், வேற ஒரு வேலையும் இல்லை. ஆனா வேதாத்திரியம் தெரிந்திருக்கிறது, செயல்படுத்துவதில் தான் ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறது. அதை எப்படி செயல்படுத்துவது என்பதை இந்த கவிதை நமக்கு அப்படியே அக்கு வேற ஆணி வேற போட்டு காமிச்சிருக்கு. அவ்வளவுதான். இதை நாம செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். என்னையில இருந்து ஆரம்பிக்கலாம்? ஆக்சுவலா ஜனவரி இன்னைக்கு எத்தனாம் தேதி? 2 நாள் போச்சு, 365 நாள் அப்படித்தானே? இல்ல இல்ல, இந்த நொடியிலிருந்து நம்ம ஆரம்பிச்சாலே போதும். இவ்வளவுக்கு நான் வாரத்துக்கு ஒரு நாள் ஆஃப் சொல்லிட்டேன். அந்த அன்னைக்கு நீங்க செய்யவே வேண்டாம். இந்தியா போகும்போது நம்ம எதையுமே செய்ய முடியறதில்ல, விட்டுருவோம். அதையும் நல்லா சாப்பிடுறோம், நிறைய சாப்பிடுறோம், எங்கெங்கெல்லாமோ போறோம், எத்தனை பேர் எக்ஸசைஸ் போடுறாங்க எனக்கு தெரியல, விட்டுருவோம். அதையும் விட்டுருவோம், 30 நாளையும் கழிச்சிருவோம். மிச்சம் இருக்கிற நாள்ல ஒரு 15 நிமிஷம் டெய்லி யோசிச்சு பார்த்து, நேற்று காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இதுல நான் எதெல்லாம் ஃபெயில் ஆயிருக்கேன், எதுல நான் செயல்படுத்துறோம். இது நமக்கு செய்ய முடியலன்னு சொன்னால் என்னுடைய எதிர்காலத்தை நான் தானே உருவாக்கிட்டு இருக்கேன். அது ஒளிமயமானதாக இருக்க போதா, எப்படி இருக்க போகுங்கிறது என் கையில தான் இருக்க ஒழிய யார் கையிலையும் இல்லை என்று கூறி இந்த உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.